நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரியில் மாணவர்கள் தனியார் கால்நடை மருத்துவக் கல்லூரி அமைப்பதை அரசு கைவிட வேண்டும் என கோரி கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு முதல் முதுகலை படிக்கும் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தனியார் கால்நடை மருத்துவக் கல்லூரி அமைப்பதை அரசு கைவிட வேண்டும் என கோரி வகுப்பை புறக்கணித்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தற்போதுள்ள 7 அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் பயிற்சியாளருக்கு வேலைவாய்ப்புகள் இல்லை என்றும் 3 புதிய தனியார் கல்லூரிகள் வருவதால் வேலைவாய்ப்பு குறையும் என்றும் 800 கால்நடை நிலையங்களை தரம் உயர்த்தி 24 மணி நேர சேவை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். அரசு வேலை வாய்ப்புன்னு படி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3869 கால்நடை நிலையங்கள் மருத்துவ நிலையங்கள் இருக்குங்க சார். இந்த கால்நடை மருத்துவ நிலையங்கள்ல இப்ப கடந்த சமீப காலமா மோரார்லெஸ் பெரும்பாலான பணியிடங்கள் வந்து நிரப்பப்பட்டது. ஆனால் இன்னும் அடுத்து வந்து 10 வருடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 500 போஸ்ட் தான் வர்ற மாதிரி நாங்க கணக்கு எடுத்திருக்காங்க. இந்த 500 போஸ்ட் ஒவ்வொரு வருஷமும் வர 650 ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா பத்தாதுங்க சார். இப்ப இந்த மாதிரியான காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல 3 தனியார் கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் வரதா சொல்லியிருக்காங்க. இதற்கு வந்து பாத்தீங்கன்னா ஈசி பேனல் மீட்டிங் போட்டு 3 பேரண்ட் பாடி, அதாவது தமிழ்நாடு கால்நடை உதவி மருத்துவர்கள் சங்கமும், தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பேரவையும், தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அலுவலர்கள் சங்கமும், இந்த 3 சங்கத்தையும் கூட்டி அவங்க ஒரு மீட்டிங் போட்டு இந்த கொண்டு வரலாமான்னு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் அவங்க வந்து அவங்களோட எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த 3 தனியார் கால்நடை மருத்துவக் கல்லூரிக்கு என்ஓசி வந்து பாத்தீங்கன்னா சிஎம் டேபிள் இருக்குங்க சார். இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்ரூவல் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து கண்டிப்பா எங்களுக்கு வந்து பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு.